இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எப்பொழுதும் ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கணும். அது ஐஸ் கெட்டியாகி இருந்தாலும் சரி, மாதம் ஒரு முறை அந்த தண்ணி எடுத்துட்டு நீங்கள் மாற்றி வைக்கலாம். அந்த ஐஸ் வாட்டர் என்பது ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கணும். அதை எப்பொழுதும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் வேற எதாவது தண்ணி வச்சு எடுத்து குடிக்கிறது அதெல்லாம் வேறு. இது வந்து நிரந்தரமாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி உள்ள நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிருந்தா கூட இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு பாட்டில் தண்ணி நிரந்தரமாக உங்களுடைய ஃப்ரிட்ஜில் ஒரு முழுமையாக 1 லிட்டரோ 2 லிட்டரோ அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. பயன்படுத்தாமல் வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து அதை எடுத்து நீங்கள் சிங்கில் ஊற்றிட்டு பாட்டிலை நல்லா கழுவி திரும்ப அதே மாதிரி பிடிச்சி வச்சிருங்க. இது நிரந்தரம். ஃப்ரிட்ஜ் என்பதில் நிரந்தரமா இருக்க வேண்டிய ஒரு நீர். அதனால இது நீங்க செஞ்சு பாருங்க. இது பல்வேறு நன்மைகள் இருக்கு. இந்த விஷயத்தினால நிறைய நன்மைகள் என்ன என்று சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கு. இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து எப்பொழுதும் சாக்லேட் நிறைய வச்சு எடுக்கலாம். ஏன்னா இனிப்பு என்பது இருந்து கொண்டே இருந்தால் அந்த இடத்திற்கு நன்றாக இருக்கும். தென்மேற்குல ஃப்ரிட்ஜ் வச்சு வடக்கு பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள ஒரு பாட்டில் தண்ணி நிரந்தரமா இருக்கணும். அடுத்து சாக்லேட் நீங்க நிறைய வச்சு எடுக்கலாம். அடிக்கடி எடுத்துட்டு திரும்ப வைக்கலாம். அதுவும் அந்த வெள்ளிக்கிழமையில மில்க், அதான் பால் போன்ற சாக்லேட் அதில் வச்சு எடுத்து நீங்க சாப்பிட்றதுனால ரொம்பவே நன்மைகள் இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுல இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.